Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் நான் படிக்க போகிறேன், எனக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்டுக்கு சென்னை ஜோனில் இருக்கிற காலேஜஸோட லிஸ்ட்டு. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்கிற ஜென்ரல் க்ளோசிங் ரேங்க். ஸோ லாஸ்ட் இயரோட டேட்டாவை பேஸ் பண்ணது. இந்த ஜென்ரல் க்ளோசிங் ரேங்கை நம்ம கம்மியான ரேங்க்ல க்ளோஸ் ஆனதுல அதிகமான ரேங்க்ல க்ளோஸ் ஆனது வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒரு ரவுண்ட் ஒன்ல வர ஸ்டூடெண்ட் நான் சென்னையில் மட்டும் தான் படிப்பேன், சென்னையில் மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் தான் படிப்பேன், வேற குரூப் வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்க என்ன மாதிரி சாய்ஸஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அகைன் இந்த லிஸ்ட்ல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த சாய்ஸை நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சாய்ஸ்ல இருந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆப்வியஸ்லி சிஜி கேம்பஸ் நம்பர் 1. இது செகண்ட் பிளேஸ்லேயும் சிஜி கேம்பஸ் இருக்கு. பட் அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்றது ஒரு 5000 ஃபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர ரெண்டுமே சேம் சிலபஸ், சேம் எக்ஸாம், சேம் கிளாஸ், எல்லாமே ஒன்று தான். அடுத்தது தேர்ட் எம்ஐடி கேம்பஸ்ல இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஃபோர்த் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஃபிஃப்த் சிஜி கேம்பஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ சில பேர் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறேன் அப்படின்னு நினச்சி அந்த குரூப்பையும் கொடுப்பாங்க. 6th பிளேஸில் எம்ஐடி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங். 7th எம்ஐடி கேம்பஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். 8th இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ஐடி கேம்பஸ். 9th இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ்என். 10th எஸ்எஸ்என்ல எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டெகிரேட்டட் 5 years. அடுத்தது 11th பொசிஷன்ல சிஐடி சென்னை. 12th பொசிஷன்ல பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். காலேஜ் கோடு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படின்றத கன்ஃபார்மாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே காலேஜ் கோடை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சேம் காலேஜ் ஐடி. அடுத்து 14th பொசிஷனில் பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஏடிஎஸ். 15th பொசிஷனில் சிஐடி சென்னை ஏடிஎஸ். 16th பொசிஷனில் ராஜலக்ஷ்மி கம்ப்யூட்டர் சயின்ஸ். 17th சிஐடி சென்னை ஐடி. 18th சிஐடி சென்னை சைபர் செக்யூரிட்டி. 19th ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். 20th ஏசிடி கேம்பஸில் 20th பொசிஷனில் சிஐடி சென்னை ஏஎம்எல். 21st பொசிஷனில் சிஐடி சென்னை சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். அடுத்து 22nd லோயலா ஐகேம். 23rd ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். 24th ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட். 25th ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் ஏடிஎஸ். அதுக்கப்புறம் ஆர்எம்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஐடி. மறுபடியும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஏடிஎஸ். 29th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ். மறுபடியும் அதே காலேஜ் சைபர் செக்யூரிட்டி. அப்புறம் சாய்ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ராஜலக்ஷ்மி. 32 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். அடுத்து லோயலா ஐகேம் ஏடிஎஸ். அடுத்தது 34th ராஜலக்ஷ்மி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். அதுக்கப்புறம் ஆர்எம்கே ஏடிஎஸ். அடுத்தது ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஏடிஎஸ். சென்ட் ஜோசப் 37th பொசிஷன். 38th சவிதா. 39th லோயலா ஐகேம். 40th ஆர்எம்கே. அதுக்கப்புறம் 41 ராஜலக்ஷ்மி. 42nd ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட். அதுக்கப்புறம் ஆர்எம்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். அப்புறம் ராஜலக்ஷ்மி, மறுபடியும் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு காலேஜ்லையும் நிறைய கோர்சஸ் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக. அதனால தான் ரிப்பீட்டடாக அந்த காலேஜ் நேம் வருது. அது உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எது? சில பேர் இப்போ சிஎஸ்பிஸ் வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நீங்கள் அதை விட்டுட்டு வேற அடுத்த சாய்ஸ் போயிடலாம். எஸ்ஆர்எம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சவிதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி, ஸ்ரீ சாய்ராம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர்எம்டி, ஸ்ரீ சாய்ராம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஈஸ்வரி ஏடிஎஸ், மீனாட்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எஸ்ஆர்எம் ஏடிஎஸ், சாய்ராம் சைபர் செக்யூரிட்டி, சென்ட் ஜோசப் ஐடி, சவிதா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்ரீ சாய்ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஏஎம்எல், அப்புறம் ஈஸ்வரி சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ஏஐடிஎஸ் சவிதா, அப்புறம் சாய்ராமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது மறுபடியும் காலேஜ் கோட் பார்த்துக்கோங்க. இது சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து ஈஸ்வரி ஐடி, மறுபடியும் ஈஸ்வரி ராமாபுரம் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஎம்எல், ஆர்எம்கே, அப்புறம் ஆர்எம்டி, அப்புறம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்பெஷலைசேஷன்,
அப்புறம் ஆர்எம்டி, சென்ட் ஜோசப், மறுபடியும் சென்ட் ஜோசப் காலேஜ், மறுபடியும் சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் வருது பாருங்க. ஸோ அதுதான் காலேஜ் கோடு பார்க்கணும். உங்களுக்கு பேர் ஒரே மாதிரி இருந்தாலும் காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா அது கரெக்டான அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் எஸ்ஆர்எம், வள்ளியம்மை ஐடி, ஆர்எம்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், ஈஸ்வரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், சவிதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன் ஐஓடி, ஸ்ரீ சாய்ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை சைபர் செக்யூரிட்டி, மறுபடியும் சாய்ராம் இன்ஸ்டிடியூட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மறுபடியும் அதே காலேஜ் சைபர் செக்யூரிட்டி, மறுபடியும் அதே காலேஜ் ஏஐடிஎஸ், அப்புறம் எம்டெக் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஏஎம்எல் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட், அப்புறம் வெங்கடேஸ்வரா அடுத்தது சவிதா ஏஎம்எல் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், அடுத்தது ஆர்எம்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மறுபடியும் ஆர்எம்கே, அப்புறம் வேலம்மாள் இதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அப்புறம் பனிமலர், அதுக்கப்புறம் மீனாட்சி ஐடி, சென்ட் ஜோசப் ஏஎம்எல், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்எம்கே கம்ப்யூட்டர் சைபர் செக்யூரிட்டி, ஸ்ரீ சாய்ராம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சென்ட் ஜோசப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பனிமலர் ஏஐடிஎஸ், அப்புறம் சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் சைபர் செக்யூரிட்டி, சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட்டில் ஏஐடிஎஸ், அப்புறம் கேசிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அப்புறம் வெங்கடேஸ்வரா ஏஎம்எல், பனிமலர் ஐடி, கேசிஜி ஏடிஎஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 சாய்ஸஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றதுக்கு தான் இந்த லிஸ்ட்டு. இன்னும் வேறு டிபார்ட்மெண்ட்டும் வேணும் அப்படின்னா இது ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். ஓவராலாக தமிழ்நாட்டில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாகவே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்றவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் கட் ஆஃபில் இருக்கீங்க, இப்போ நான் வந்து ஒரு பிசி ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து இந்த ரேங்க் இருக்குது, அப்போ இந்த க்ளோசிங் ரேங்க்கை வச்சு உங்களுக்கு அது கிடைக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்றது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு பிசி ஸ்டூடெண்ட், என்னோட ரேங்க் வந்து 10,000 வச்சுக்கோங்க. அப்போ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துட்டே வரணும். பிசி ஸ்டூடெண்ட் 10,000 கிட்டத்தட்ட இங்கே வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒரு 8,000 7,000 இருந்தே கூட நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுலேருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த காலேஜஸ்லாம் கிடைக்கும் அண்ட் 10,000 தாண்டியும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம ஓரளவு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கலாம். இன்னும் அடுத்த வீடியோஸில் வேறு டிபார்ட்மெண்ட் அண்ட் வேறு ஜோன்ஸை பற்றி நம்ம போடலாம்.